தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாயிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் இணைவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாயிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் சிறப்பாக 23வது இளைஞர் ஞாயிறு திருப்பலியாகவும் கொண்டாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இளைஞர் ஞாயிறை கொண்டாடும் வேளையில் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நவீன உலகம் நம் இளைஞர்களுக்கு பல வண்ணமயமான வாய்ப்புகளை வாரி வழங்கினாலும் மறுபுறம் அது தந்திரமான அச்சுறுத்தலையும் அள்ளி தருகிறது. உலக போலி இன்பங்களும் சமூக வலைதளங்களும் தராத உண்மையான நிறைவை தாகமாய் இருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் என்று தந்தை இறைமகன் இறைவாக்கினார் எசையா வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் அகப்புற அச்சுறுத்தல்களை துணிவோடு எதிர்கொண்டு விடுதலை பாதையில் விடியலை நோக்கி பயணிக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இப்புனித பலியில் மன்றாடுவோம். இறைமக்களை வாரீர், நன்றி உணர்வோடு இளைஞர்களோடு இணைந்து இத்தூய பலியில் பங்கேற்போம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த தெய்வீக திருப்பலியானது குருசாமி மற்றும் அவர்களது குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை இணைத்து இந்த பலியிலே இறையாசிர் வேண்டி மன்றாடுவோம். சிறப்பான விதத்தில் இந்த நாளில் தாமே அனைத்து இளைஞர்கள் இளம்பெண்களுக்காக, குறிப்பாக நம்முடைய ஊரில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் மன்றாடுவோம். இளைஞர் ஞாயிறை சிறப்பிக்கக்கூடிய இன்றைய தினத்தில் தாமே இறைவன் தாமே அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்விலே வளம் காண செய்திருளும்படியாக, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, திருமண வரன்கள் கிடைக்க, அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை பாதையில் பயணிக்க தேவையான இறையருளை சிறப்பாக இந்த பலியிலே நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படக்கூடிய இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க நாம் மன்றாடுவோம்.
ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளீர். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். புகழ்கின்றோம் யாம்
ஒருவரே உன்னதர். தூய ஆவியரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமை நோக்கி மன்றாடும் உமடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர்.
நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 35 மற்றும் 37 முதல் 39 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 35 மற்றும் 37 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து
வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 13 முதல் 21 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பங்களை பலுகச் செய்து உணவளித்த அந்த நிகழ்வை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இதற்கு முந்தைய இறை வார்த்தை பகுதியை, நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே திருமுழுக்கு யோவான் ஏரோதுவினால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்படுகின்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய உறவினர். இயேசுவுக்காக வழிகளை, பாதைகளை செம்மையாக்கியவர், இயேசுவினுடைய முன்னோடி. திருமுழுக்கு யோவான் இவ்வாறு தலை வெட்டப்பட்டிருக்கிறார், இறந்திருக்கிறார் என்ற இந்த செய்தியானது இயேசுவிடம் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கேள்வியை கேள்விப்பட்ட, அந்த செய்தியை கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து தனிமையான ஒரு இடத்திற்கு, பாலை நிலத்திற்கு செல்லுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய இதயத்திலே ஒரு நெருக்கடியை ஆண்டவர் நிச்சயமாக உணர்ந்திருப்பார். இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக, இறை ஆட்சியை இந்த உலகத்திலே விதைக்க, இறை அரசை பரப்ப முயற்சி மேற்கொண்டதற்காக, உண்மைக்கு சான்று பகர்ந்ததற்காக இப்படி ஒருவருடைய உயிர் போய்விட்டதே, தன்னுடைய உறவினர் திருமுழுக்கு யோவானுடைய உயிரை வஞ்சித்து பறித்து விட்டார்களே என்று நிச்சயமாக ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு நெருக்கடியை, நெருடலை உணர்ந்திருப்பார். இந்த நெருக்கடியை, இந்த நெருடலை அவர் சிந்தித்தவாறே தான் தனிமையான அந்த பாலைவன பகுதிக்கு செல்லுகின்றார். அன்பு மக்களே, ஆண்டவர் இங்கே ஒரு தோல்வி நிலையை உணர்ந்திருந்தார். ஆனால் அதுதான் எல்லாமே, இனி எல்லாமே முடிந்து விட்டது, இனி என்னாலும் தொடர்ந்து இறையாட்சியை குறித்த செய்தியை பறைசாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் சென்று விடவில்லை. ஒரு துன்பம் நிகழ்ந்து விட்டது, ஒரு துயரம் நடந்து விட்டது, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
அந்த சூழலை ஆண்டவர் சிந்தித்து பார்த்துவிட்டு அதிலிருந்து வெளியே கடந்து வருவதற்கான முயற்சிகளில் விரைவாக அவர் ஈடுபடுவதாக பார்க்கிறோம். தனிமையாக தான் இருக்கின்றார். அதை கண்ட மக்கள் கூட்டம் அவரிடத்திலே வருகின்ற பொழுது தன்னுடைய சிந்தனையிலிருந்து ஆண்டவர் மாற்றம் கண்டு கடந்த அந்த கசப்பான அனுபவத்தை, அந்த நிகழ்வை அவர் மறந்துவிட்டு தன்னுடைய கண்ணோட்டத்தை மக்கள் மீது திருப்புகின்றார். மக்களை பார்க்கிற பொழுது பசியோடு இருக்கின்றார்கள். மக்களை பார்க்கின்ற போது கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல். சீடர்களை பார்த்தால் இப்பொழுது சீடர்களுடைய முகமும் இறுகி போயிருக்கிறது. உங்களிடம் உணவு இருக்கிறதா, இவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, 5 அப்பம் 2 மீன்கள் தான் இருக்கின்றன என்று சீடர்களும் ஒருவித தோல்வி மனநிலையிலே, நெருக்கடியான மனநிலையிலே இருக்கிறார்கள். அன்பு மக்களே, இப்படி இந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் மாற்றுகின்றார். சீடர்களை மகிழ்ச்சி படுத்துகின்றார். அவர்களுடைய நெருக்கடியை அவர் மாற்றுகின்றார். அதே போல அங்கே அந்த ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றுவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாமும் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். பல இழப்புகளை நாம் சந்திக்கிறோம். பல பிரிவுகள், பல சோதனைகள், வேதனைகள், குழப்பங்கள், உடல் வியாதிகள் என்று அதிகமான காலகட்டங்களில் நாம் ஒருவித தோல்வி மனப்பான்மை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அவ்வளவுதான், என்னுடைய வாழ்வு இனி நான் தேறுவது கடினம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன்னேறுவது கடினம், என்னுடைய வாழ்விலே நான் மகிழ்ச்சியை அனுபவிப்பது கடினம், என்னுடைய வாழ்விலே அடுக்கடுக்காக தோல்விகளும் இழப்புகளும் தான் வந்து கொண்டே இருக்கின்றன என்று நாமும் கூட நம்முடைய வாழ்விலே ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களை நினைத்து மனம் வேதனைப்படுகின்றோம். தோல்வி அடைந்து விட்டோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு சென்று விடுகின்றோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள், நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகள் இறைவனிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்தி விடுகின்றன. என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றன, மற்ற எல்லாரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று நினைத்து மனம் வெதும்பி நாம் என்ன செய்கிறோம்? இறை உறவில் இருந்து விலகி வந்து விடுகின்றோம். ஆலயத்திற்கு செல்வதனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வதனால் எனக்கு என்ன வந்துவிட போகிறது? மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே அடிமேல் அடிதானே விழுகின்றது என்கின்ற அந்த நம்பிக்கையை இழந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோம். பல நேரங்களில் இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற இளைஞர்கள் இதிலே ஒருபடி மேலே சென்று தங்களுடைய வாழ்வையை முடித்து கொள்ளலாம் என்கின்ற நிலைக்கு கூட சென்று விடுகிறார்கள். தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலை இன்றைய காலகட்டத்தில் அதிகமான இளைஞர்கள், இளம் பெண்களிடத்திலே காணப்படுகின்றது. தாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொன்னால், தாங்கள் கேட்டதை தங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், இனி நான் வாழ்ந்து என்ன இருக்கிறது? அவ்வளவுதான், என்னுடைய வாழ்வை நான் முடித்து கொள்கிறேன் என்று ஒரு தவறான முடிவை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்வையை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு பல இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைய நாளில் செல்வதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கின்றது. அன்பு மக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை, இழப்புகளை, துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை சந்திக்கிற பொழுது ஆண்டவர் எவ்வாறு தொடர்ந்து இறை பராமரிப்பின் துணையோடு வழி நடந்தாரோ, என்னுடைய தந்தை என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு தொடர்ந்து இறையாட்சியை குறித்த செய்தியை ஆண்டவர் வழங்கி கொண்டே இருந்தாரோ, அதே போல நாமும் கூட அந்த உத்வேகத்தை, அந்த ஆற்றலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மோடு தான் இருக்கிறது, நமக்கு துணையாகத்தான் இருக்கின்றது. இறைவன் நம்மை வழி நடத்துகின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வை பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டோம்,
நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் இழந்து விட்டோம் என்கின்ற கைவிடப்பட்ட அந்த கையிறு நிலைக்கு நாம் சென்று விட மாட்டோம். இன்றைய திரு வழிபாட்டினுடைய மைய பொருளாக, கருப்பொருளாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது நாம் சிந்திக்கக்கூடிய அந்த இறை வார்த்தை, துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இளைஞர்களுக்கு நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய செய்தி இதுதான். இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு. யோவான் 16:33 நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு, உங்களுக்கு தோல்வி உண்டு, உங்களுக்கு இழப்புகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனால் நீங்கள் மனம் தளராதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நான் இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் நம்முடைய தோல்விகளின் மீது, நம்முடைய இழப்புகளின் மீது, நம்முடைய வேதனைகளின் மீது அதிகாரம் கொண்ட ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை முன் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆறுதலை, உத்வேகத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இரண்டாவது வாசகத்திலே பார்த்தோம், பவுலடிகளார் அருமையாக பதிவு செய்கின்றார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, வாழ்வா, சாவா, வான தூதரா? யாரால் தான் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? எந்த துன்பமும் துயரமும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை அந்நியப்படுத்தி விட முடியாது, பிரித்து விட முடியாது. ஆனால் நாம் தான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பல நேரங்களில் பிரிந்து சென்று விடுகின்றோம், நம்மை நாமே அந்நியப்படுத்தி விடுகின்றோம். அன்பு மக்களே, இந்த துன்பங்கள், துயரங்களுக்கு மத்தியில் மன உறுதியோடு நாம் இறுதி வரை நிலைத்து நின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்த மகிழ்ச்சியை மீண்டுமாக நமக்கு தருவார். நம்முடைய அனைத்து சோதனைகளையும் நாம் வெற்றி கொண்டு வாழ்விலே நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக தருவார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே தான் தோல்வி அடைந்து விட்டேன், தான் தோற்று விட்டேன், என்னுடைய சகோதரர்களாயே நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்று அவர் ஒரு நாளும் நினைக்கவில்லை. அவருடைய சகோதரர்களை அவரை வெறுத்தாலும், அவரை அடிமையாக எகிப்து தேசத்திற்கு அவர்களை விற்றாலும், அவரை கொல்ல நினைத்தாலும் யோசேப்பு மனம் தளர்ந்து போய்விடவே இல்லை. எகிப்திலே அடிமையாக செல்லுகின்றார், சிறையிலே அடைக்கப்படுகின்றார், தவறான குற்றச்சாட்டிற்கு உட்படுத்தப்படுகின்றார். அடுக்கடுக்கான நெருக்கடிகள், வேதனைகள் அவரை எதிர்கொண்ட பொழுதிலும் கூட அவர் நம்பிக்கையோடு இருந்தார். தன்னுடைய சகோதரர்களை மீண்டுமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார். தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது இறைவசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதனை பலருக்கும் நன்மையாக மாறும் பொருட்டு அதனை நன்மையாக மாற்றிவிட்டார். உங்களுடைய தீமை என்னை எதுவும் செய்யவில்லை என்று அவர் அருமையாக அந்த வார்த்தைகளை பதிவு செய்வதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இந்த நம்பிக்கை, இந்த உற்சாகம், இந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது எத்தகைய நெருக்கடிகளும், எத்தகைய சோதனைகளும், துன்பங்களும், துரோகங்களும், தோல்விகளும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒரு நாளும் விலகச் செய்ய முடியாது. மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் தோல்வி அடைந்து விட்டதாக நிச்சயமாக நினைத்திருப்பார். அங்கே தன்னுடைய இனத்தவன் ஒருவனை, எகிப்தியன் ஒருவன் அங்கே அடிப்பதை பார்த்து அவனை கொன்றுவிட்டு தலைமறைவாகி விடுகிறார். எல்லாரும் நினைத்தார்கள் அவ்வளவுதான், மோசேயினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அன்பு மக்களே, அவருடைய 80வது வயதில் தான் ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு வருகிறது. முட்செடியிலே எரிகின்ற அந்த தீயின் வடிவிலே கடவுள் அங்கே மோசேயோடு பேசி இஸ்ராயேல் மக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவருக்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிற பொழுது நமக்கான ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்தோம் என்று சொன்னால் தன்னுடைய உறவுகளை இழக்கின்றார். மனைவி, பிள்ளைகள், சொத்து செல்வங்கள் அனைத்தையும் இழந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் அவர் இழக்கவில்லை. அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த ஒரு உறுதியான பிடிப்பு அவர் இழந்த அனைத்தையும் மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையிலே 2 மடங்காக திருப்பி கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம்.
அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இத்தகைய உறுதியோடு இருக்கின்ற பொழுது, இத்தகைய ஆழமான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது, எந்த தோல்வியும், எந்த சோதனையும், எந்த இழப்பும், எந்த வேதனையும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நாம் இந்த தோல்விகளையும் இழப்புகளையும் பெரியதாக நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், அவையே கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரித்து கொண்டு போகக்கூடிய காரணிகளாக மாறி போய்விடுகின்றன. எனவே நம்முடைய துன்பத்தின் நாட்களில், சோதனையின் நாட்களில், நெருக்கடியின் நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 17-18 இறை வசனங்களில் அருமையாக சொல்லுவார். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுவார். எப்படிப்பட்ட இடுக்கணுற்ற வேளையிலும் நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அவருக்கு அந்த சூழ்நிலைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5-6 இறை வசனங்களிலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவரை உன்னுடைய முழு மனதோடு நம்பு, உன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு செய், அப்பொழுது அவர் உன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார் என்று அருமையாக நீதிமொழிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய பாதைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய தோல்விகளை, நம்முடைய இழப்புகளை ஆண்டவரிடம் நாம் ஒப்படைக்கிற பொழுது, அவர் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கிற பொழுது, நிச்சயமாக நம்முடைய இழப்புகள், நம்முடைய தோல்விகள் ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக மாறும். எனவே அத்தகைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை கண்டு மனம் துவண்டு விடாமல், இறை பராமரிப்பு நம்மோடு ஒவ்வொரு நாளும் வழி நடக்கிறது, இறைவன் அவருடைய அருள் பிரசன்னத்தினால் நம்மை வழி நடத்துகிறார் என்கின்ற நம்பிக்கையை தாங்கிக் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நம்பிக்கையோடு பயணிக்க, அதிகமாக தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியிலும் இறைவனை நெருங்கி வர தேவையான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உறுதியுடன்
நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், ஜெப மன்றாட்டுக்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலை நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவரும் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் மனப்போராட்டங்களையும் புரிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்திட தேவையான அருளையும் ஆற்றலையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் இறைவா, இணையம், போதை அடிமைத்தனம், ஒழுக்கநெறி வீழ்ச்சி இவற்றால் தங்களது நேரத்தையும் நற்பண்புகளையும் இழந்து தவிக்கும் இளைஞர்கள் உமது உயிர்ப்பின் ஆற்றலால் தீமைகளை வென்று தூய்மையான பாதுகாப்பான வாழ்வை வாழ்ந்திட தேவையான துணிவை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களோடு உடனிருக்கும் இறைவா, எதிர்காலம் பற்றிய பயம், தோல்வி, புறக்கணிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையால் தனிமை, மனச்சோர்வு ஆகியவற்றால் தற்கொலை எண்ணங்களுக்கு தள்ளப்படும் இளைஞர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற உமது வார்த்தையில் அமைதி கண்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இணைந்து பயணிக்கும் இறைவா, இளைஞர்கள் தன்னல பண்பாட்டிற்கு எதிராகவும் சாதி மத பிரிவினைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆகியவற்றிற்கு எதிராகவும் உண்மை, அன்பு ஆகிய நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக குரல் கொடுக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாக மாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பான தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொடுக்கின்றோம் காணிக்கை.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற குருசாமி மற்றும் அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மாக்களையும் நீரே நித்திய இளைப்பாற்றியில் கொண்டு சேர்த்தருளும். நாங்களும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உமது ஆட்சியில் பங்கேற்க அருள் புரியும். அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் நாங்கள் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, விவிலிய வினாடி வினா தாள்கள் கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வினாவிற்கான பதில்களை அன்பு மக்கள் விரைந்து கொடுக்கும்படியாகவும் ஜூலை மாதத்திற்கான புதிய வினாடி வினா தாளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வருகின்ற 9ஆம் தேதி கீழவைப்பாரில் வைத்து மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து பங்கேற்கக்கூடிய கலை போட்டி ஒன்று நடைபெறுகிறது. பங்கேற்பவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும்
உலக அனைத்திலும் உள்ள இளையோர் இளம்பெண்கள் வாழ்வில் சிறக்கவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.